நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வாழ்க வாழ்க. நான் உங்கள் ஜோதிடர் ஓம் சக்தி ராஜா. ஐப்பசி மாதத்தினுடைய பலாபலன்களை நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். பட் இந்த ஐப்பசி மாதத்தில் சூரிய பகவான் துலாத்தில் பயிற்சி ஆகியிருக்கிறார். பட் சூரிய பகவான் நீச்சம் அப்படின்ற ஒரு அமைப்பை எடுத்துக்கலாமா அப்படின்னா எடுத்துக்கலாம். பட் இந்த ஐப்பசி மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்களை நம்ம முதல்ல பார்க்க இருக்கிறோம். பட் ஐப்பசி மாதம், இந்த குரோதி ஆண்டு ஐப்பசி மாதம் என்பது ஆங்கில தேதி பிரகாரம் 18/10/2024 அன்று வெள்ளிக்கிழமை ஜனனமாகுது. பட் ஐப்பசி 4ஆம் தேதியே இந்த செவ்வாய் பகவான் பார்த்தோம் அப்படின்னா மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ நீச்சம் அப்படின்ற ஒரு அமைப்பில் வருகிறார். பட் ஐப்பசி 14ஆம் தேதி புதன் பகவான் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். பட் ஐப்பசி 22ஆம் நாள் சுக்கிர பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள். பட் இந்த மாதத்தினுடைய பூரண விசேஷங்கள் என்ன அப்படின்னா, ஐப்பசி மாதம் 11ஆம் நாள் வாஸ்து நாள், பூமி பூஜைக்கு ஏற்ற நாள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பட் ஐப்பசி 14ஆம் தேதி தீபாவளி பண்டிகை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் நரகாசுரனை வதம் செய்த திருநாளாக இந்த தீபாவளி கொண்டாடப்படுகிறது. ஐப்பசி 29 பௌர்ணமி, அன்னாபிஷேகம். சிவாலயங்கள் அனைத்திலுமே அன்னத்தால் அபிஷேகம் நடைபெறுமாக இந்த மாதம் ஐப்பசி மாதம் விசேஷ மிகுந்த மாதமாக இருக்கிறது. இந்த ஐப்பசி மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள் பார்த்தோம் அப்படின்னா, குரு பகவானும் சூரிய பகவானும் வக்ரகதியில் இருக்கிறாங்க. கேது எந்த மாற்றமும் இல்லாமல் கண்ணியில் இருக்காங்க. ராகும் எந்த மாற்றமும் இல்லாமல் மீனத்தில் இருக்காங்க. பட் செவ்வாய் தான் கடகத்துக்கு நீச்சமாகிறார். பட் சூரியன் புதன் எல்லாமே துலாத்தில் இருக்கிறாங்க. பட் சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி கடைசியில் விருச்சிகத்துக்கு வர்றதான் இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள். மாத கிரகங்கள் மாத சஞ்சாரங்களை வச்சு தான் நம்ம மாத பலன் சொல்கிறோம். பட் உங்களுடைய ஜாதக அமைப்புகளை, உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய கோச்சார ரீதியாக கிரகத்தினுடைய தொடர்புகளை வைத்தும் நடக்கக்கூடிய தசா புத்தி அமைப்புகளை வைத்தும் தான் முழு பலன்களை எடுக்க முடியுன்றது தான் உண்மையான கருத்து. பட் இந்த மாத பலன் என்பது உங்களுடைய ஜாதக ரீதியாக, இந்த உளவியல் ரீதியாக ஒரு 60% பலன் சொல்லும் அப்படின்றத எடுத்துக்காட்டாக எடுத்துக்கலாம். பட் இந்த கிரக சஞ்சாரங்கள் 12 ராசிக்கு எவ்வித பலாபலன்களை தரப்போகிறது அப்படின்றத நம்ம முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாருங்கள். வாழ்க வாழ்க வாழ்க. ஆற்றல் மிகுந்த மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி சனி பகவான் 2ஆம் இடத்துல வக்கரமாகிறாரே, அப்போ திடீர் யோகம் வருமா? திடீர் பண வளர்ச்சிகள் வருமா? ஏற்கனவே நம்மளுக்கு 7.5 சனி போயின்னு இருக்கே. சரி, பஞ்சமஸ்தானத்தில் குரு நம்ம ராசியை பார்த்துட்டு இருக்காருன்னு பலமாக இருந்தோம், இப்போ வேறு வக்கரகதி ஆகிறாரே, இதெல்லாம் எங்கே போய் முடியுமோ? என்ன நடக்குது? ஏற்கனவே நம்மளுக்கு 7.5, இன்னும் என்னடா குழப்பம் அப்படின்ற மாதிரிலாம் எந்த கவலையும் வேண்டாம். முதல்ல கவலை விட்டுொழிங்க. பட் மகர ராசி எல்லா விஷயத்துலேருந்து யூட்டன் ஆகிட்டு வரீங்க, ரிலீஃப் ஆகிட்டு வரீங்க. பட்டு வாக்கு, பணம் பரிமாற்றம் இது எல்லாமே உங்களை தேடி வரும். ஆமாம், இந்த காலகட்டத்தில் சனி வக்கரமாகிறது, ராசியாதிபதி வக்கரமாகிறது. என்ன கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் தான். ஏற்கனவே 7.5 போயின்னு இருக்கு. பட் இந்த காலகட்டத்திலலாம் திடீர் பணங்கள் உங்களுக்கு வந்து உங்கள் செலவுக்கு பணம் வருது சார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நாளைக்கு 1 lakh தேவை அப்படின்னா ஏதோ ஒரு ரூபத்தில் குலதெய்வம் மாதிரி ஒருத்தர் வந்து உங்களுக்கு 1 லட்ச ரூபா கொடுப்பா. நீங்கள் வேணால் பாருங்கள், இது நடக்கும். கமெண்ட்ஸில் கூட போடுங்க. பட் அதீத தைரியம் உண்டு சார். என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் உங்களை விட யாருக்கும் இப்போ கிடையாது. அலாவித தைரியம் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. சகோதர சகோதரி உறவுகள் உங்களுக்கு இப்போது பயம். தன் கை பலம் அப்படின்னு சொல்லப்படுது. தன் கையே தனக்கு உதவி அப்படின்ற ஒரு வேர்ட்ஸு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லப்படுது. பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க சார். விட்டு கொடுங்க சார். ரொம்ப எது தெரிஞ்சு பேசாதீங்க. பிள்ளைகள் இப்போ நம்ம எதனா பேசினா கூட அவனுக்கு வந்து ரொம்ப அவஸ்தையாக தெரியுது. பட் அவனுடைய போக்கில் விட்டாலும் தப்பாயிடுமோ அப்படின்ற மாதிரிலாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு புத்திர ஸ்தானாதிபதி நல்ல ஒரு வாழ்க்கையில் நீங்கள் எல்லாமே செட்டில் பண்ணி வச்சுருங்க உங்கள் பிள்ளைக்கு. அதனால் உங்களுடைய கேரியர் நல்லா தான் இருக்கும், கவலைப்படாதீங்க. பட்டு இப்போ உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயத்தை போகிறாரு. ரெட்டிப்பு வருமானம் கொடுக்க போகிறாரு. அமர்ந்த நிலையில் வேலை செய்கிறவங்க எல்லாம் உட்காந்துட்டே பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே உங்களை தேடி வந்து பிஸ்னஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பட் டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் ஏதோ ஒரு நெகட்டிவ் இருக்கிறவங்க இப்போ இந்த டாக்குமெண்ட் ரிலீஸ் ஆகும் சார். உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்த அடமானம் இருக்குது, ஒரு இடத்த கடன் வாங்கியிருக்கேன், என்னுடைய எழுதி கொடுத்துட்டு அது ரொம்ப நாளாக வாங்க முடியல. பட் என்னுடைய வண்டி பேப்பரை வச்சுட்டு நான் ஒரு இடத்த கடன் வாங்கியிருக்கேன், என்னுடைய வீட்டு டாக்குமெண்ட்ஸ் வச்சு கடன் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் இந்த டாக்குமெண்ட்லேருந்து
ஒரு சின்ன ரிலீஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். ஏற்கனவே ஜாமீன் கொடுத்துருந்தீங்கன்னா அதில் இந்த சட்ட சிக்கல்லாம் தீரப்போகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். பட் உங்களுடைய கல்யாண வாழ்க்கை, திருமண வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் ஒரு மிராக்கல், ஆமாம், நல்ல ஒரு கணவன் மனைவி ஈச் ஃபார் மேட்ச் அதர் அப்படின்னு சொல்கிற மாதிரி திருமண அமைப்புகள் எல்லாமே ஏற்படும். பட் இந்த மகர ராசியில் ஏஜ் பர்சனாக இருக்கிறவங்களுக்கும் நடக்கும். பட் ஏற்கனவே நின்று போன திருமணங்கள், அப்போ நிறைய குழப்பங்கள் இருக்கக்கூடிய திருமணங்கள் வந்து பார்த்துட்டு போகிறாங்க, மாப்பிள்ளையே முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை எல்லாமே இந்த ஐப்பசி மாதத்தில் முடிகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாமே கிரகங்கள் ஒத்துழைக்கின்றன அப்படின்னு சொல்லப்படுது. பட் இந்த அழகு சாதன நிலையம் வச்சுருக்கிறவங்க, இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, வீடு கட்டி தொழில் பண்ணக்கூடிய அமைப்புகள் உள்ளவங்க, இவங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் நல்ல வீடு விற்பனை ஆகிடும் சார். உங்களுடைய பொருட்கள் விற்பனை ஆகிடும். கைவினை பொருட்கள் வேலை செய்கிறவங்க, அதை விட இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, தினம் தினம் வேலை செய்யக்கூடியவங்க, இந்த நூல் கைத்தறி வேலை செய்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாமே வெற்றி மேல் வெற்றி. உணவுத் தொழில் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு மாதம் இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம். பட் உடல் ரீதியான பிரச்சனை, மன ரீதியான பிரச்சனை எல்லாத்துக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு மருந்து கிடைக்கும் அப்படின்னு தான் ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஹெல்த் வாய்ஸ் நல்லா இருப்பீங்க, இம்ப்ரூவ்ட் ஆகிடும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லலாம். பெரியம்மா, பெரியப்பா, சித்தப்பா, சித்தி இந்த உறவுகள் உங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பட் இந்த மாதத்தில் எல்லாமே மகர ராசிக்கு மிகப்பெரிய ஒரு அனுகூலம் காத்துருக்கு. வெற்றி மேல் வெற்றி தான். பட் மேலும் வெற்றியை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் எப்பயுமே அகோர தெய்வங்களை தான் வழிபடணும். அதில் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல, வக்ரகாளியை வழிபடுங்க. பட் துர்கா தேவி வழிபடுங்க. இந்த மகர ராசிக்கு இந்த மாதத்தினுடைய பலன் வெற்றி வெற்றி வெற்றி. வாழ்க வாழ்க வாழ்க. ஒவ்வொரு மாத பலன்கள் என்பது கோச்சார ரீதியாக கிரக நகர்வுகளினுடைய மைய பலன்கள் ஆகும். முழுமையான பலன்களை தெரிந்து கொள்ளணும்னா உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய விவரத்தை கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு தனிப்பட்ட முறையில் கட்டணம் செலுத்தி சுய ஜாதகத்தை தெரிஞ்சு உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றியை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமயம். வாழ்க வாழ்க வாழ்க.